இப்போ நம்ம இருக்கிற கோயில் வந்து ஆதனூரில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலோட ஸ்பெஷலே வந்து இந்த கைலாசநாதர் கோயில். இந்த கோயிலெலாம் வரதுக்கு முன்னாடி 2000 தான் இந்த கோயில் உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட பேரே வந்து கைலாசம். பார்த்து நீங்களே இப்பவே கூட நீங்க அந்த அம்மன் கிட்ட அப்பா மனசார ஒரு குழந்தை தெய்வம் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்ப குழந்தைகள் அவங்க இந்த பூஜையை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த தெய்வம் எல்லாருமே வாங்க, இந்த கோயிலுக்கு வாங்க, வந்து இந்த கைலாசநாதரை ப்ரே பண்ணிக்கோங்க, கும்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில தேவையான விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவு நீங்க மற்றவங்களுக்கும் கொடுங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறிவிடும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம இருக்கிற கோயில் வந்து ஆதனூரில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில். ஆதனூர் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? ஊரப்பக்கத்தில் இருக்குது. ஊரப்பக்கம் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? சென்னைக்கு மிக அருகில் உள்ளது. சென்னைன்னே வச்சுக்கலாம். இந்த கோயிலோட ஸ்பெஷலே வந்து இந்த கைலாசநாதர் கோயில். இந்த கோயிலெலாம் வரதுக்கு முன்னாடி 2000 தான் இந்த கோயில் உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட பேரே வந்து கைலாச மேடுனே பேர். அந்த கோயிலில் வருஷம் வருஷம் கொலு வைக்கிறாங்க நவராத்திரிக்காக. இப்போ நம்ம அந்த கொலுவை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நவராத்திரிக்கான பூஜையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நவராத்திரிக்கான பூஜையை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ அழகாக சிறப்பாக பண்ணுறாங்க பாருங்கள். இந்த அம்மனுக்கு எவ்வளோ அழகாக பூ அலங்காரம் பண்ணி அழகாக அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். இந்த அலங்காரத்தை பார்க்கறதுக்கு நம்மளால் டைரெக்டாக கோயிலெலாம் வந்து பார்க்க முடியலங்க. நாங்கள் வந்து சுச்சோ நாங்கள் மறந்துட்டோமே, இல்லை போக முடியல, நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கோமே அப்படின்றவங்களுக்காக தான் இந்த பதிவை ஸ்பெஷலாகவே நீங்கள் பார்த்து நீங்களே இப்போவே கூட நீங்கள் அந்த அம்மன் கிட்ட அப்பா மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக ஒரு கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, பெரியவங்க மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அதுவும் முக்கியமாக இந்த கொலு நாட்களில் வந்து குழந்தைங்கள வீட்டில் படி நீ உட்காந்து படின்னு சொல்லிட்டு இவங்க பெரியவங்க மட்டும் வருவாங்க பாருங்கள். ஆனால் இன்னைக்கு இந்த கோயிலில் பாருங்கள் குழந்தைகளும் வந்திருக்காங்க. நார்மலாகவே நம்ம மட்டும் பக்தியோடு இருந்தால் போதாதுங்க, நமக்கு அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சொல்லித்தரணும். இந்த மாதிரி நவராத்திரினா இந்த மாதிரிலாம் கொலுலாம் வைப்பாங்க. நம்ம வீட்லேயும் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கொலு மாதிரி இந்த மாதிரி கோயிலையும் வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு செலிப்ரேஷனான டே அப்படின்றதுக்காக குழந்தைங்களுக்கு காட்டணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? நம்ம சினிமாவுக்கு அழைச்சிட்டு போய் மாலுக்கு அழைச்சிட்டு போயெல்லாம் நிர்மா காட்டுறோம். ஆனால் இங்கே பாருங்கள் கொலு அழகாக காமிக்கிறாங்க. குழந்தைங்களையும் அழைச்சிட்டு வாங்க. அழைச்சிட்டு வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டீங்க பாருங்கள், உங்கள் குழந்தைங்களையும் கூப்பிட்டு காமிங்க. இங்கே பாருப்பா இங்கே பாருமா எவ்வளோ அழகாக படி வச்சுருக்காங்க பாருங்கள். கைலாசநாதர் கோயிலில் எவ்வளோ அழகாக கொலுலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். குழந்தைங்களுக்கு பொம்மை தான் தெரியும். அந்த பொம்மை என்னன்னு நீங்கள் விளக்குங்க. புரியுதுங்களா? எதற்காக அந்த செட்டப்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு இவங்க விளக்குங்க, விளக்கி சொல்லுங்கள். அப்போ தான் குழந்தைங்களுக்கு கலாச்சாரம் வளரும். அப்போ அந்த கலாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள். உட்காந்து இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? எல்லாருமே பாட்டு பாடுறாங்க. குழந்தைகள் பாட கற்றுக்குறாங்க. பாட்டுங்கிறது கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டு எவ்வளோ அழகாக பாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு குழந்தையுமே எவ்வளோ அந்த தாளத்தோட அந்த அப்படியே பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு மனசு மகிழ்ச்சியால் பாட சூப்பராக இருக்குப்பா, சந்தோஷமாக இருக்குது. நம்ம குழந்தைங்க இல்லைனாலும் இன்னொரு குழந்தை பாடுறதை பார்த்து நம்ம சந்தோஷம் அடைவோம். இப்போ பாருங்கள், இந்த கைலாசநாதர் கோயிலில் அழகாக நம்ம இந்த பூஜையை பார்த்தோம். அப்புறம் கொலுவை பார்த்தோம், 7 படி வச்சு கொலுவை பார்த்தோம். இந்த குழந்தைங்க அழகாக பாடுறதா பார்த்தோம். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குல்ல? அது மட்டும் இல்லைங்க, ஸ்பெஷலாக வேறு இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? கன்னியா குழந்தைகளுக்கு பூஜை பண்ணுறாங்க பாருங்களேன். ஒரு பெரியவங்களும் அந்த வயசான அந்த அம்மாங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அது பாட்டி அம்மான்னு கூட சொல்லணும். பாட்டிகள்லாம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க குழந்தைங்களுக்கு பூஜை பண்ணுறாங்க. ஆரத்தி காமிக்கிறாங்க, பூ வைக்கிறாங்க, பூ கொடுக்குறாங்க. காலில் மஞ்சள் தடவி, சந்தனம் தடவி, குங்குமம் தடவி, அவங்களுக்கு வந்து எவ்வளோ அழகான குழந்தையே தெய்வம்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதை இங்கே தாங்க பார்க்க முடியுது. ஒரு கோயிலில் தெய்வம் இருக்க கோயிலில் குழந்தைகளையே தெய்வமாக மதித்து பாவித்து இவங்களுக்கு எவ்வளோ அர்த்தம் எவ்வளோ பண்ணுறாங்க பாருங்கள். பூக்கள்லாம் மேலே போட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ சிறப்பான விஷயம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சிறப்பான விஷயம் நல்லா நேர்களை பார்க்க முடியல, பரவாயில்ல, இப்போ பாருங்கள். இப்போ பார்த்து மனசார அப்பாட எவ்வளோ நல்ல விஷயங்களும் இந்த கோயிலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் இதில் கலந்துக்கணும். நமக்கு அடுத்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு போகணும். அடுத்த சரஸ்வதி பூஜை வரலாம் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். இப்போவே கிளம்பி நீங்கள் கோயிலுக்கு வாங்க. கோயிலுக்கு வந்து கைலாசநாதர் கோயில் சாமி கும்பிடுங்க. பக்கத்துலேயே வந்து அறுபடை முருகன் இருக்காங்க. அதே கோயிலில் அறுபடை முருகன் இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கோயிலில் சிறப்பான விஷயங்கள் இருக்குது. எல்லாருமே நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், குழந்தைங்களுக்கு எவ்வளோ அழகாக குழந்தைங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள். அமைதியாக உட்காந்துருக்காங்க குழந்தைங்க. அமைதியாக உட்காந்து அந்த பூஜையை அழகாக அவங்க ஏற்றுக்கிறாங்க பாருங்கள். அப்போ இந்த குழந்தைகள் ஏற்றுக்கும் போது அந்த தெய்வமே ஏற்றுக்கிற மாதிரி அங்கே ஒரு குழந்தை தெய்வம் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்போ குழந்தைகள் அவங்க இந்த பூஜையை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அந்த தெய்வம் ஏற்றுக்கிறாங்க. அங்கே தெய்வத்துக்கு நம்ம டைரெக்டாக கொடுக்கும்போது அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லைன்னு நமக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த குழந்தைகள் மூலியமாக நமக்கு தெய்வம் ஏற்றுக்கிறாங்க, நமக்கு முழு புரிதல் கிடைக்கிறது. அப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த நிகழ்வுகள் எல்லாமே. இதை தவிர அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அன்னைக்கு
குழந்தைகளுக்கு படிப்பு முக்கியம், படிப்பு அறிவு, படிப்பு ஞானம், புத்திசாலித்தனம் அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்றத உணர்த்துவதற்காகவே இந்த எக்ஸாம் எழுதுறது, அதுக்கான பேடு, அதுக்கப்புறம் நோட்டு புத்தகங்கள் கவர் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுவும் இதில் இன்னொரு விஷயம் பாருங்க, அழகாக அதை தனித்தனியாக கொடுக்காம ஒரு பேக் பண்ணி ஒரு கவரில் போட்டு கொடுக்குறாங்க பாருங்க. அப்போ இதில் ஒரு நீட்னஸ் சொல்லித்தரது குழந்தைகளுக்கு, நீட்னஸ். அப்போ கோயிலுங்கிறது வெறும் பக்தி சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளோ நீட்டாக ஒரு அழகாக பேக் பண்ணி, அப்போ குழந்தைங்க அதை வாங்கும்போது என்ன நினைப்பாங்க, சே நம்மளாம் தனித்தனியாக வச்சுருக்கோம், போய் இவங்க அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் ஒரு நீட்னஸை மெயின்டைன் பண்ணணும், நம்மளும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு. எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது, ஆனால் எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்க ட்ரை பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த கோயிலே கற்றுக்கக்கூடிய விஷயமா இருக்கு பாருங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே, நல்லா நான் வந்து பாடிட்டேன்ப்பா, நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு, பக்தியோடு இருக்கு, மனசுலாம் சந்தோஷமா இருக்கு, நிறைவாக இருக்கு. மனசு மட்டும் நிறைஞ்சா போதுமா? வயிறும் நிறையணும். அதற்காக அன்னதானம், உணவு, பிரசாதம் அதுவும் நடக்குது பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க, ஒரு பொங்கல் கொடுக்குறாங்க. எவ்வளோ மகிழ்ச்சியாக இந்த இவங்களும் பெரியவங்களும் வாங்கிக்கிறாங்க, குழந்தைங்களும் எவ்வளோ மகிழ்ச்சியாக வாங்கிக்கிறாங்க பாருங்களேன். எவ்வளோ நல்ல விஷயம் நடக்குது பாருங்களேன். நம்ம எப்பயுமே எப்படா வாங்கலாம், எப்படா நம்ம கடைக்குன்ற மனப்பான்மையிலே இருக்கும். இதை பார்த்துட்டு நம்மளும் கொடுக்க ஆரம்பிப்போம், நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்வோம். கோயிலில் வந்து கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, நீங்களே கூட அன்னதானம் கொடுக்கலாம். எவ்வளோ மகிழ்ச்சியாக வாங்குறவங்களோட முகம் எவ்வளோ மகிழ்ச்சியாக மலர்ந்து பாருங்க. அப்போ நம்ம கொடுக்க ரெண்டு விஷயம் நடக்கும். நம்ம கொடுக்க நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும், நம்ம கொடுக்க மற்றவங்களுக்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அதனால இதை கொடுப்போம், நாம் பெறுவோம். நீங்கள் எல்லாருமே வாங்க, இந்த கோயிலுக்கு வாங்க, வந்து இந்த கைலாசநாதரை ப்ரே பண்ணிக்கோங்க, கும்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்க தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் குறைகள் நீங்கும், நீங்கள் நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பீங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் மற்றவங்களுக்கும் கொடுங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறிவிடும். வாழ்க வளமுடன்.